நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா சரவணா, தூங்கல? ஏன் இதே கேள்வி நான் உனக்கு கேட்க கூடாதா? என்னப்பா? ஏன் நீ தூங்கலையா? எங்கப்பா தூக்கம் வருது? ஏன் என்னாச்சு உனக்கு? எல்லாம் உங்க அக்கா கவலை தான். அவளுக்கு என்னாச்சு? இல்லப்பா, காலகாலத்துல இவ்வளவு ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கணும் இல்ல. அதான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பிடிச்சு கொடுத்திய. ஆஸ்பத்திரியில எல்லாம் பிடிச்சு கொடுத்தது செல்லுமாப்பா, அபீஷியலா பிடிச்சு கொடுக்கணும்ல, அதான். என்ன விவகாரமா பேசுறத பார்த்தா உனக்கு ஏதோ தகவல் தெரியும் போல இருக்க. ஐயோ, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா. என்ன தெரியாது? இல்லப்பா, பொதுவா எதுவும் தெரியாதுன்னு. கொஞ்சம் கீழே போ, உன் பொண்ணுகிட்ட கொஞ்சம் நான் பேசணும். ஏப்பா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் பொண்ணுக்கு கொஞ்சம் பேய் பிடிச்சிருக்கு, அதை ஓட்டலான்னு பாக்குறேன். ஆமாப்பா. கொஞ்சம் கீழே போ, நான் மலையாள பகவதியில வர வச்சு உன் பொண்ணு மண்டையில இருக்கிற பேய ஓட்டி விடு. நல்லதுப்பா. ஏய், நீ எப்படா வந்த? இப்பதான். அம்மா இங்க. உன்கிட்ட தனியா பேசணும்னு நான் தான் கீழே அனுப்பி விட்டேன். என்கிட்ட தனியா பேசணுமா? ஆமா. என்ன பேசணும்? ஏய் சொல்றேன். என்ன பில்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கு? என்னடா? நேரா பாயிண்ட்டுக்கு வரேன். உனக்கும் பிரகாஷ்க்கும் நடுவில் என்ன? யார் சொன்னது? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன? என்ன சந்தேகப்படுறியா? இன்னும் நீ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன? ஒண்ணும் இல்ல. ஆயுஷோ? என்னடா ஏன் ஏதோ மாதிரி பேசுற? என்ன இல்லறீங்களா ரெண்டு பேரும்? என்ன நீ அவன்கிட்ட கதறி கதறி பேசுறதா, அவன் உன் கையை பிடிச்சு நான் பாத்துக்கிறேன்றான். என்னடி நடக்குது ரெண்டு பேருக்குள்ள? சத்தியமா ஒண்ணும் இல்ல. he is my good friend, அவ்வளவுதான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப நீங்க ரெண்டு பேர் நடந்துக்கிறது அப்படி இல்லையே. எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. அவன் என்கிட்ட வந்து உன்னை கட்டி கொடுன்றாண்டி. இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. அடிச்சு பல்லுகள் எல்லாம் உடைச்சிரு. உனக்கு தமிழை பிடிக்கல, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனால எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வை அப்படின்னு என்கிட்ட கேக்குறாண்டி அவன். உண்மையா சொல்லு, உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன போயிட்டு இருக்கு? ஒண்ணும் இல்ல சரவணா, எனக்கு தமிழ பிடிக்கல. ஏய், என்னடி சொல்ற? நீ தாண்டி தமிழ் வேணும் வேணும்னு ஒத்த கால நின்ன. அது உண்மைதான், ஆனா இப்ப பிடிக்கல. அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தா? பிடிக்கலன்னா வேணவே வேணான்னு சொல்ல வரல. எங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையாகி கேப் பெருசாயிடுச்சு. அதை சரி பண்ணி நான் தமிழை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. இதுக்கு நடுவுல பிரகாஷ தற்செயலா மீட் பண்ணேன். எனக்கும் தமிழுக்கும் நடுவுல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. விருப்பம் இல்லாதவனா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற? அவனை பிரேக் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அவனை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு பிரகாஷ் சொன்னான். நீ அதுக்கு என்ன சொன்ன? முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டேன். நான் வேற என்ன சொல்லிருக்கணும்னு நீ நினைக்கிற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ சொன்னது கரெக்ட் தான். ஆனா நிஜமாவே நீ அந்த முடிவு எடுத்தியான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இப்ப நீ என்ன சொல்ல வர? ஒன்னும் சொல்ல வரல. உனக்கும் தமிழுக்கும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இதுக்கு மேல அது நடக்கல, இங்க நிறைய பேருக்கு அதனால பிரச்சனை. அது உனக்கே தெரியும். சொதப்படுறது நீயா இருந்தாலும் இல்ல அந்த தமிழா இருந்தாலும் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். தெரிஞ்சுக்க. மிரட்டல் உருட்டல் இல்லாம நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ கேப்பியா? சொல்லு. 100% நாம நினைக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ இந்த உலகத்துல கிடைக்காது. இருக்கிறத நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். சின்ன சின்ன பிரிவை அன்பையும் காதலையும் போட்டு பிக்ஸ் பண்ண பாரு. வெறுப்பையும் கோவத்தையும் போட்டு சின்ன கேப்ப பெருசாக்கி விட்டுறாது. ஏய், எப்போ வந்த? என்னடா சொல்லாம கொள்ளாம வீட்டுக்குள்ள வந்து
இப்படி பெட்ரூம்ல லைட் கூட போடாம உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? உடம்பு கிடம்பு சரியில்லையா? என்னடா யாருக்கோ பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்க? ஆமாண்டி, ஒளிஞ்சிட்டு தான் இருக்கிறேன். யாருக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? நிஜத்துக்கு. என்னது? நிஜத்துக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற மீனாட்சி. டேய், இந்த தத்துவமா பேசுறத நிறுத்துறியா? என்ன விஷயம்னு சொல்லு. சொல்லு, என்ன விஷயம்? எப்பா, இந்த ரொமான்ஸ் பண்றதுக்குலாம் இது நேரம் இல்ல. இப்ப யாராவது சொன்னாங்களா நான் உன்னை ரொமான்ஸ் பண்ண போறேன்னு? பெட்ரூம்ல பக்கத்துல வந்து உட்காருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல வந்து உக்காருன்னு மட்டும்தான் அர்த்தம். சொல்லு. என்னடா? டேய் சரவணா, என்னடா இது? வர வர தொட்டத்துக்கெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி ஃபீல் பண்ற. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. என்ன பண்ணணும்? சாரிடி. எதுக்கு? எப்பவுமே நீ ரைட், நான் தப்பு. இப்ப எதுல நான் ரைட்டு நீ ராங்க? நீ சௌந்தர்யா பத்தி சொன்னதெல்லாம் உண்மை மீனாட்சி. புரியல. நான் என்ன சொன்னேன்? இல்ல, அவளுக்கும் பிரகாஷ்க்கும். சரவணா, இல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லு. நீ உடனே அவசரப்பட்டு இது அங்க எங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுறது. இது உன் அக்காவோட வாழ்க்கை மட்டும் இல்ல, என் அண்ணனோட வாழ்க்கையும் கூட. அதனாலதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரல? அப்படி இல்ல. என் அண்ணன் ஆம்பளடா, அதுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. சௌந்தர்யாவுக்கு எது நல்லதுன்னு தான் நம்ம யோசிக்கணும். என்ன விஷயம் சொல்லு. நேத்து என்ன பிரகாஷ் பார்க்க வந்திருந்தான். என்னவா? என்ன சொல்றான்? சௌந்தர்யாவை என்ன கட்டி கொடுன்னு கேக்குறான். சரவணா, அதுதான் எனக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன செய்யறதுனே தெரியல. கேட்டுட்டு சும்மா வரந்த ஓங்கி ஒன்னு விட வேண்டியது தானே? பிரகாஷை தவிர இதை வேற யாரு கேட்டிருந்தாலும் நான் தான் பண்ணியிருப்பேன். பிரகாஷ் கிட்ட என்னால அப்படி நடந்துக்க முடியல. அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு, சௌந்தர்யா தமிழ் நிச்சயதார்த்தத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டவன் அவன் தான். ஆனாலும் அவன் அதை ஜென்ட்லா எடுத்துக்கிட்டான். இன்னொரு காரணம், இதை பிரகாஷ் என்கிட்ட கேட்கறானா, இது அவனா நினைச்சிட்டு கேட்கறானா, இல்ல இதுக்கு பின்னாடி சௌந்தர்யாவும் இருக்கிறாளான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீ சௌந்தர்யா கிட்ட பேசுனியா? அவ என்ன சொல்றா? அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு அவன் சாதிக்கிறா. என்ன பண்ணலாம் மீனாட்சி? கல்யாணம் பண்ணலாம். மீனாட்சி? ஆமா சரவணா, இதை இப்படியே இழுத்துக்கிட்டே போனா பிரகாஷ், ரமேஷ், சுரேஷ்னு ஒவ்வொருத்தர வந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுதா 2 பேருமே லவ் பண்ணாங்க. நிச்சயம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு 10 நாள் இருக்கிறப்போ இப்படி சண்டை போட்டுக்கிறது ரொம்ப தப்பு. எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. தேங்க்ஸ் டி. எதுக்கு? இல்ல, சௌந்தர்யா பிரகாஷ்னு ஒன்னே எங்க நீ இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். முட்டாள். அண்ணன் தங்கச்சி எல்லாம் அப்புறம். மீனாட்சி எப்பவுமே பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. ஒன்னும் யோசிக்காத சரவணா, எல்லாம் சரியா வரும். உடனே கல்யாணம் பண்ணிடலாம். எப்படியும் சிம்பிளா தான் பண்றதா இருக்கும். அதை உடனடியா பண்ணா எல்லாருக்கும் நல்லது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரிம்மா, வாரம்மா. இது யார் இந்த நேரத்துல விருந்தாளிங்க? இந்த விருந்தாளிங்க தொல்லை தாங்க முடியல. இவங்களுக்கு காஃபி போட்டு எனக்கு வயசாயிடு போல. என்னது இப்படி சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? எதுக்கு வந்தோன்னு கேக்குறீங்களா இல்ல ஏன் வந்தோன்னு கேக்குறீங்களா? ஏன் எதுக்கு வந்தீங்கன்னு. ஜோக்கு. பொண்ண கட்டி கொடுத்திருக்கீங்க, எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போகலாம்.
ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்க போல. நான் வந்ததும் பேச்ச பக்குன்னு பாதியிலே நிறுத்திட்டீங்க. நீ வர்றதுக்குள்ள ஒரு நல்ல விஷயத்த பேசி முடிச்சலான்னு பார்த்தோம், வந்துட்ட. ஆமா, கோயிலுக்கு போனா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஆமாங்க, கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். சாமி கண்ணுக்குள்ள வந்து வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னுச்சு. எதுக்கு சொல்லுச்சுன்னு அப்ப தெரியல. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. சரி சரி, நீங்க விட்ட இடத்துல இருந்து பேச்ச ஆரம்பிங்க. நீ போய் ரெஸ்ட் எடுமா, பாதியில வந்திருக்கல, உனக்கு என்ன புரிய போகுது? அது எப்படி? நான் எவ்வளவு நடுவுல வந்தாலும் ஜாயின் பண்ணுவேன். நீங்க ஆரம்பிங்க. ஒண்ணு இல்ல சம்பந்தியம்மா, கல்யாணத்தை எப்படி பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதான் எப்படி பண்றதுன்னு பேசிக்கலான்னு. அடாடா, இது ஒரு அல்வா சாப்பிடுற மேட்டராச்சே. நான் ஐடியாவை அள்ளி தெளிப்பேனே. இல்லத்த, மாமாவும் அப்பாவும் ஒரு மாதிரி பேசி முடிவு பண்ணிருக்காங்க. மீனாட்சி, நீ குட்டி குழந்தை. பெரியவங்க நாங்க 4 விதமா பேசி ஒன்ன முடிவு பண்ணுவோம். ஆண்டி, இப்ப நீ எதுக்கு ஐடியா சொல்றேன்னு எனக்கு தெரியும். எதுக்கு ஐடியா சொல்றேன்னு அந்த ஆளை அசிங்கப்படுத்துவே, அதானே? தெரிஞ்சிடுச்சா? வாயை மூடிட்டு நாங்களே பேசி முடிச்சோம். ஏங்க, நல்ல லட்டு மாதிரி ஒரு டீம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நான் செஞ்சுரி அடிக்காம விட மாட்டேன். என்ன சம்பந்தி, சம்பந்தமா என்ன சொல்றாங்க? கல்யாணத்துக்கு 2 ஐடியா சொல்றேன்னு சொன்னேன், அவரு வேணாங்கிறாரு. பொண்ணை பெத்தவங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு அவங்களுக்கும் தோணும்ல, சொல்லட்டும். ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்துல எஸ்பிபி கச்சேரியோட பயந்துட்டீங்களா? இப்படி எல்லாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டோம். இப்ப அது முடியாதுல்ல, அதான். சாரதா, பொறுங்க. வடபழனி கோயில்ல கல்யாணத்தை முடிப்போம். கல்யாணம் முடிஞ்சதோ எல்லார் கையிலயும் ஒரு டோக்கனை கொடுத்துருவோம். அந்த டோக்கனை கொடுத்தா சரவண பவன்ல சாப்பாடு ஃப்ரீ. காலையில 6 மணிக்கு முகூர்த்தம் வச்சுக்கிட்டோம்னா பிரேக்ஃபாஸ்டோட முடிச்சிடலாம். அதிகாலையில 3:30 மணிக்கு முகூர்த்தம் வச்சோம்னா காஃபி டீயோட முடிச்சிடலாம். அங்க இருந்து பொடி நடையா வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ல ஏறி உக்காந்தோம்னா தலைக்கு 4 ரூபாய் சிம்பிளா கொண்டு வந்து இறக்கி விட்டுருவான். எப்படி ஐடியா? சாரதா, ரொம்ப நன்றி. நீ கிளம்பு, நாங்க பேசிக்கிறோம். இருங்க, இப்படி பண்ணலாமா? எப்படியும் பண்ண வேணாம். நான் எப்படியும் சொல்றதுக்கு முன்ன எப்படியும் பண்ண வேணாங்கிறீங்க. சரி, சொல்லி தொலை. திருப்பதிக்கு போய் கல்யாணத்தை முடிச்சா என்ன? கல்யாணம் முடிச்ச கையோட நாம எல்லாரும் ஒரு மொட்டையை போட்டுருவோம், பொண்ணு மாப்பிளையும் சேர்த்து. உள்ள போன்றல. ஏங்க, போட்டோ வீடியோக்கெல்லாம் சொல்லாதீங்க. எல்லார் கையிலயும் போன்ல கேமரா இருக்குல்ல, அதுலயே எடுத்துக்கலாம். இதுக்கு தான் இவளை வச்சுக்கிட்டு எதுவும் பேசக்கூடாதுன்றது. சம்பந்தியம்மா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. நாங்க தப்பா நினைக்கலங்க. பொண்ணை கொடுத்துட்டோம். நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி தானே ஆகணும். ஐயோ, என்ன சம்பந்தியம்மா இப்படி பேசுறீங்க? உங்க மேல குத்தம் சொல்லல சம்பந்தி, தப்பெல்லாம் எங்க மேலதான். காசு பணம் இல்லாம ஒரு கல்யாணம் பண்ண நினைச்சா இந்த மாதிரி அவமானத்துக்கெல்லாம் தயாரா தானே இருக்கணும். ஐயோ, ஐ எம் வெரி சாரிங்க. நீங்க எதுக்குங்க சாரி கேட்கணும்? பொண்ணை பெத்தம்மா பையனை பெத்தம்மான்னுலாம் பிரச்சனை இல்லை. வசதி இருந்தா நாம சொல்றத அவங்க கேட்பாங்க, வசதி இல்லைன்னா அவங்க சொல்றத நாம கேட்கற மாதிரி இருக்கும். சம்பந்தி, என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? பொறுமையான ஆளு நீங்க. நீங்களே இப்படி மனசு விட்டு போலாமா? நானும் மனுஷன் தானே சம்பந்தி, திருப்பி அடிக்காம இருக்கலாம். ஆனா வாங்குறப்ப எப்படி வலிக்காம இருக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. சம்பந்தி, சம்பந்தி 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 கொஞ்சம் இல்லைங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு மேல இதை டிஸ்கஸ் பண்ற நிலையில நான் இல்லை. எப்படி இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படியே பண்ணுங்க. என்னால என்ன முடியுங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நான் வரேன். சம்பந்தி சம்பந்தி அம்மா, சம்பந்திமா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். வேணாங்க. இதுக்கு மேல உங்க வீட்டம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்காது. நாங்க கிளம்புறோம்.
பண்ணிட்டாங்க. ஆமா, நான் சரவணன்ட்ட பேசினதை கூட சீரியஸா எடுத்துக்கலாம்ல? என்னை கூப்பிட்டு விசாரிச்சான். ஆமான்னு சொல்லிருக்க வேண்டியதானே? இதான் அவனோட பிரச்சனை. இப்பவும் சொல்றேன், நீ என்ன கட்டிக்கணும் நான் சொல்லல. ஆனா தயவு செஞ்சு அவனை கட்டிக்காத. அவனுக்கும் உனக்கும் சரியா வராதுங்கிறதுலாம் அப்புறம். உனக்கு அவனை பிடிக்கல சௌந்தர்யா? உங்க அம்மாட்ட பேசிட்டியா? என்ன சொன்னாங்க? ஒத்துக்கல. சூசைட் பண்ணிப்பேன் மிரட்டிருப்பாங்களே? இல்ல, கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. ஓ, உங்க அப்பா என்ன சொன்னாரு? அவரும் தான். எனக்கு புரியல சௌந்தர்யா. உனக்கு ஒரு நியாயம், உன் தம்பிக்கு ஒரு நியாயமா? கடைசி நிமிஷம் வரைக்கும் வேணும் வேணான்னு எத்தனை முடிவெடுத்தான். அதை அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நீ சொன்னா ஒத்துக்க மாட்டாங்களா? சௌந்தர்யா, மாசம் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி உனக்கு இருக்கு. உனக்கு ஒன்றும் 16 வயசு இல்லை தப்பான முடிவெடுக்கிறதுக்கு. வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் நீ கடந்தாச்சு, எல்லா பிரச்சனையும் நீ பார்த்தாச்சு. இப்போவும் நீ கரெக்டான முடிவெடுக்கலனா இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சௌந்தர்யா, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற நீ? எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. உன் வீட்டில் உன் கல்யாணத்தை முடிவு பண்ணியிருக்காங்க. நீ இங்க என்ன தேடி வந்து பேசிட்டு இருக்க. இதுலேருந்தே தெரில உன்னோட வாழ்க்கை அது இல்லை சௌந்தர்யா, இதுதான். என்னடா, நம்ம ஏற்கனவே முடிவெடுத்துட்டோமே, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டோமே, இப்போ அதை மாத்தினா மற்றவங்க என்ன நினைப்பாங்க நீ யோசிக்கவே யோசிக்காத. யாரும் உன்னோட வரப்போறது இல்லை. இது உன்னோட வாழ்க்கை, இது உன்னோட சந்தோஷம். உன் சந்தோஷத்தோட சாவியை நீ வேற யார்ட்டையும் கொடுக்காத. அப்புறம் எப்பெல்லாம் நீ சந்தோஷமா இருக்கணுமோ அப்பெல்லாம் இன்னொருத்தங்கிட்ட போய் கெஞ்சறதாயிடும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திரும்பவும் நான் சொல்றேன், என்ன பண்ணலாங்கிறத அப்புறம் முடிவு பண்ணலாம். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்காத, அதை முதல்ல முடிவு பண்ணு. இதை நிறுத்து. அப்புறம் நிதானமா யோசிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியோ இல்லை வேற யாரை கல்யாணம் பண்ணிக்கிறியோ அது உன் இஷ்டம். இனிமேல் நான் அவனுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். இதுலேருந்து வெளியே வரத்துக்கு என் உதவி உனக்கு வேணும்னு தோணுச்சுன்னா வா. கல்யாணத்துக்கு 1 செகண்ட் முன்னாடி தோணுச்சுனாலும் வா, நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாமா கல்யாணம் பண்ணே. அப்பா, உங்க 2 பேர்கிட்டயும் நான் கொஞ்சம் பேசணும். சாரதா, நாங்கெல்லாம் பிஸி. எது வந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்க. இல்லம்மா, அவசரமா பேசணும். இதெல்லாம் ஆவறதுக்கு இல்லமா. பேசணும் தானப்பா சொல்றேன். நீ பேசணும்னு தான் சொல்றேன். ஆனா எங்களுக்கு நீ பேசாமல என்ன பேசுவேன்னு தெரியுமே. அப்போ உங்களுக்கு தெரியுது. ஏய், உங்ககிட்ட தனியா பேசணும் நீ ஆரம்பிக்கிறப்பவே தெரியும்டி இந்த கல்யாணத்துக்கு ஏதோ நீ வேட்டு வைக்க போறேன்னு. அம்மா, வேற என்ன நீ தனியா பேச போற? நல்ல விஷயத்த சபையில சத்தமா பேசலாமே. சைலண்டா பேசுறேன்னா அது வில்லங்க தானே. சரிம்மா, என்னன்னு சொல்லு. கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமான்னு. தள்ளி போடுறதா? ஏன் இன்னும் 2 நாள் கழிச்சு சொல்ல வேண்டியதானே? இல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சௌந்தர்யா, உனக்கே இது நியாயமா இருக்காமா? இப்போ வந்து சொல்றதா இது? நான் வேணான்னு சொல்லலையே, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி தானே கேக்குறேன். அவங்க டிக்கெட்டை புக் பண்ணி கல்யாணத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. கோயில்ல எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. விளையாடுறியா நீ? அது இல்லப்பா. நான் சொல்றேம்மா, இது சரியா வரும். ஒழுங்கா கல்யாணத்தை முடி. நீங்களா பார்த்து வச்சுதானே ஒரு கல்யாணம் உருப்படாம போச்சு. என்ன பேச்சு பேசுறா பாருங்க இத. ஏய், இதெல்லாம் நாங்களாடி பார்த்து வச்சோம். நீ பார்த்தது தானே. 10,000 தடவை வேணான்னு சொன்னோம். நீ வேணும்னு அடப்பிடிச்ச. அதுக்கப்புறமும் நீ சரி சொன்னதுக்கு அப்புறம் தான் இம்புட்டையும் பண்ணோம். சும்மா விளையாடிட்டு இருக்காத. இதோ பாருமா, அம்மா கோவப்படுறாளன்னு நீ வருத்தப்படாத. அவ சொல்றது கரெக்ட் தானே. இது உன்னோட சாய்ஸ். நல்லதோ கெட்டதோ நீ தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ரஜினிகாந்த் சொன்னது தாம நான் இப்போ உனக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில எப்பவுமே ஒன்றை விட ஒன்று பெட்டரா தான் தெரியும். அதுக்காக மாத்திக்கிட்டே போனோன்னு வெயி, அதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிடும். அது மட்டும் இல்ல, உலகத்துல எந்த பயலை கல்யாணம் பண்ணாலும் அவனோட பிரச்சனை வரத்தான் செய்யும். பிரச்சனை இல்லாத ஆளுன்னு தேடிட்டு இருக்காத. அப்படி ஒருத்தன் கிடைக்க மாட்டான். போமா, போ, போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகும். அப்பா, ஏமா, நான் எப்போவாவது எதுக்காவது உன்னை கம்பல் பண்ணியிருக்கேனா? நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கலன்னா அது பெரிய நான்சென்ஸ்மா. பாருடி, ஏதாவது திருகடி வேலை பண்ணலாம்னு நினைச்சேன். சத்தியமா சொல்றடி, உன்னை கொண்டு போட்டுறேன்.
வாய மூடு. சீரியஸா சொல்றேங்க. என்ன இது விளையாட்டா இருக்கு? ச்சே. ரொம்ப குழம்பிக்காதம்மா, எல்லாம் சரியா வரும்.